Taste the Daily. மதுரையில் ஓட்டை உடைசல் பேருந்தை ஏன் எடுத்து இயக்கி வருகிறீர்கள் என கேள்வி கேட்ட பயணியை பாய்ந்து தாக்க முயன்ற நடத்துனரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் விராட்டிபத்து பகுதியில் இருந்து எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திற்கு சென்ற அரசு பேருந்தில் 50க்கு மேற்பட்ட பயணிகள் ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து பலத்த சேதமடைந்து பயணம் செய்ய முடியாத அளவுக்கு ஓட்டை உடைசலுடன் இருந்துள்ளது. பேருந்து பக்கவாட்டில் கண்ணாடி பொருத்தப்பட்ட பகுதி வேகமாக ஆட்டம் கண்டதால் அதிர்ச்சி அடைந்த பயணி ஒருவர் வீடியோ எடுத்தபடியே நடத்துனரிடம் கேள்வி கேட்டார். வீடியோ எடுத்தபடி கேள்வி கேட்ட பயணியை நடத்துனர் வேகமாக தாக்க முயன்றுள்ளார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் பராமரிப்பு இல்லாத அரசு பேருந்துகளில் பயணிகள் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். சேஃப்டியா இருக்கலாமா? இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கணுமா? சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் சாலையில் நடந்து சென்ற பெண் சாலை ஓர தடுப்பு கம்பிக்கும் பேருந்துக்கும் இடையே சிக்கி பரிதாபமாக பலியானார். திருவேற்காட்டில் உள்ள ஜெயா என்பவர் சாலையில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது தீநகரில் இருந்து திருவேற்காடு நோக்கி சென்ற அரசு பேருந்து வேலப்பன் சாவடி மேம்பாலத்தின் மீது திரும்பிய போது எதிர்பாராத விதமாக பேருந்துக்கும் இரும்பு தடுப்புக்கும் இடையே சிக்கி ஜெயா உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணைக்கு பின் பேருந்து ஓட்டுநர் ஆனந்தம் கைது செய்யப்பட்டார். இந்த பகுதியில் சாலைகள் குறுகலாகவும் பொதுமக்கள் நடந்து செல்ல போதிய வழி இல்லாததுமே இந்த விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படாதவாறு விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ஜூலை 24ஆம் தேதி வரை சிறை காவல் தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். இதையடுத்து 22 மீனவர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஜூலை 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டது. இதையடுத்து 3வது முறையாக மீண்டும் மீனவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நிலையில் ஜூலை 24ஆம் தேதி வரை 22 மீனவர்களை சிறை காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக பெண் போலீசார் குறித்து தரக்குறைவான கருத்துக்களை தெரிவித்ததாக கைது செய்யப்பட்டு பின்னர் கஞ்சா வைத்திருந்ததாக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது. இதை எதிர்த்து சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மாறுபட்ட உத்தரவுகளை பிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு விசாரணையின் போது நீதித்துறை குறித்து எதுவும் தவறாக பேச மாட்டேன் என உறுதிமொழியளிக்க தயாராக இருப்பதாக சவுக்கு சங்கர் தாயார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். பின்னர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கிலிருந்து சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த ஜாமீன் உத்தரவு இந்த குறிப்பிட்ட வழக்கிற்கு மட்டும்தான் எனவும் மற்ற வழக்குகளுக்கு இது பொருந்தாது என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். இடைக்கால ஜாமீன் என்பது தடுப்பு காவல் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் முடிவெடுக்கும் வரை மட்டுமே பொருந்தும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது 55 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான நகல் அவரிடம் வழங்கப்பட்டது. பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மற்றும் தனியார் இணையதள ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஆகியோர் கடந்த மே மாதம் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் கோவை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இதனை வழக்கில் சேர்க்கப்பட்டவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. இதனை பெறுவதற்காக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் கோவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இதையடுத்து 55 பக்க குற்றப்பத்திரிகை நகல் அவரிடம் வழங்கப்பட்டது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை முறைகேடுகள் குறித்து அதிமுக தேமுதிக கூட்டணி வேட்பாளர் விஜயபிரபாகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தபால் வாக்குகள் இறுதியாக எண்ணப்பட்டதாகவும் உணவு இடைவேளைக்கு முன்பு 13வது சுற்று வரை எண்ணப்பட்ட நிலையில் இடைவேளைக்கு பின் 18வது சுற்று எண்ணப்பட்டு பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் துரோகத்தாலும் சூழ்ச்சியினாலும் வீழ்த்தப்பட்டதால் நீதிமன்றத்தை நாடி வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்.
எனக்கு நடந்த துரோகத்தினாலையும் சூழ்ச்சியினாலும் வீழ்த்தப்பட்டனால அது அநியாயத்தை தட்டி கேட்க தான் இன்றைக்கி நான் நீதிமன்ற நாடி வந்திருக்கேன். கண்டிப்பாக ஜஸ்டிஸ் எனக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். அதனால் கோர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதிலை கொடுக்கும்னு நாங்கள் இன்றைக்கி நம்புகிறோம். நம்மளுக்கு தபால் ஓட்டுகளில் எல்லா தொகுதியிலையுமே ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் விருதுநகரில் அது கடைசியாக தான் திறந்தாங்க தபால் ஓட்டுகளில். அதே மாதிரி லஞ்ச் பிரேக் முடிவு ரொம்ப நேரம் ப்ரொலாங் பண்ணாங்க. ஒரு மணி நேரம் லஞ்ச் பிரேக் இருக்குன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் லஞ்ச் பிரேக் விட்டாங்க. லஞ்ச் பிரேக் முன்னாடி 13வது சுற்று இருக்கும்போது லஞ்ச் பிரேக் அப்புறம் பார்த்தா 18வது சுற்று முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அங்கே எல்லாமே நாங்கள் முறையாக சப்மிட் பண்ணியிருக்கோம். நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த இத்தலார் கிராமத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிக்குள் மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவு பாதிப்பு குறித்து பார்வையிட வந்த சுற்றுலாத்துறை அமைச்சரை சூழ்ந்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இத்தலார் கிராமத்தில் ஏற்பட்டுள்ள மண் சரிவை அமைச்சர் க ராமச்சந்திரன் அரசு துறை அதிகாரிகளுடன் பார்வையிடும் போது கடந்த சில ஆண்டுகளாக இதே பிரச்சனை தொடர்ந்து நடப்பதாகவும், ஆனால் பலமுறை ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசு மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். ஒருத்தர் பேசுங்க.